கார்த்திக் விருந்தினர் பக்கத்தோட இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். நரம்பியல் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த நரம்பியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஸோ பொதுவாக காமனாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்றது முன்னாடி வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு இருந்துச்சு, அதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கே அது வருது. இதனுடைய டிஃப்ரென்சஸ் ஏன் சார், எதனால வருது, இதனுடைய காமன் சிம்டம்ஸ்லாம் என்னென்ன? ஸோ ஸ்ட்ரோக்னு பார்த்தோம்னா அது ஜஸ்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி தான், ஈக்குவலண்ட் தான். அதே தான். இப்போ யங் ஏஜ்லேயே இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் ஸ்ட்ரோக்கும். அது ஏன் யங் ஏஜில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியா டயபெட்டிஸ் கேபிட்டல். ஸோ நம்ம கண்ட்ரியில் தான் டயபெட்டிஸே எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ யங் ஏஜ்லன்னு பார்த்தீங்கன்னா சேம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான். இப்போ அதாவது இப்போ 60 வயசில் ஒருத்தருக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குன்னா 20 வயசு 30 வயசு 40 வயசுலேயே அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இப்போ இருந்துட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல். ஸோ அதனால தான் மோஸ்ட் காமன். அப்பார்ட் ஃப்ரம் தட் யங் ஏஜுக்குன்னு தனியாக ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சம் ஜெனட்டிக்காக இருக்கலாம். பேரண்ட்ஸ் ஃபேமிலியில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இருந்தால் நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பிளட்டே திக்காகிற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது பிரெயினில் ஆர்ட்ரி அண்ட் வீனஸ்னு 2 ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ அந்த வீனஸ் ஸ்ட்ரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ஸ்ட்ரோக், அதெல்லாம் லேடிஸ்க்கு யங் ஏஜில் வர காமன் இருக்குது. ஸோ அதனால தான் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் யங் ஏஜில் காமன். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜாக இருந்தாலும் ஏர்லியராக வர்றது தான் பெட்டர். ஸோ ஸ்ட்ரோக்ஸ் செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் ஹார்ட் அட்டாக் அப்புறம் கேன்சருக்கும் மேலேயும் கூட. அப்படிங்கும்போது அது மக்களுக்கு அறியாமல் கிடையாது. அதனால் ஸ்ட்ரோக்னா என்னென்னு கேட்டால் கூட கொஞ்சம் பேர் ஃபிட்ஸு, கொஞ்சம் பேர் ஹீட் ஸ்ட்ரோக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ திடீர்னு யாருக்காவது ஒருத்தர் நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு ஒரு செகண்டில் ஆல் ஆஃப் ஏ சடன் ஒரு பக்கம் கண் பார்வை தெரியாமல் போகிறது, இல்லை பேச்சு குளறது, இல்லை பேலன்ஸ் ப்ராப்ளம் தடுமாறுறது, இல்லை கை இல்லை கால் மறுத்து போகிறது, நம்னஸ், இல்லை கை கால் வராமல் போகிறது, சுத்தமாக வராமல் போகலாம், இல்லை மைல்டாக வீக்காக இருக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் தென் பேச முடியாமல் இருக்கிறது, பேச்சு குளரலாம், வாய் கோணையாக போகலாம், இல்லை பேச்சு நம்ம சொல்கிறதே புரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்னு தெரியணும். ஸ்ட்ரோக்னு தெரிஞ்சால் உடனே பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர், நாட் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஸ்ட்ரோக் சென்டர். ஏன்னா அந்த ஸ்ட்ரோக் சென்டரில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உடனே அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிடி எம்ஆர்ஐ இருக்கணும். இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சிடி வெளியில் ஷிஃப்ட் பண்ணுறது, எம்ஆர்ஐ வெளியில் ஷிஃப்ட் பண்ணுறது, அப்படி போச்சுன்னா டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் பிரெயின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு வினாடியும் ஒரு 1.5 லட்சம் 1.9 lakhs நர்வ் செல்ஸ் இறந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு செகண்டும் காலம் தாமதிக்க பிரெயின் இறந்துகிட்டே இருக்கிறதுனால இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ரோக் சென்டர் போனீங்கன்னா உடனே சிடி எடுத்துகிட்டு எம்ஆர்ஐ எடுத்து ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அது இந்த டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஆக்டிவேட்டர்னு சொல்லுவோம். அது என்னென்னா அந்த மூளையில் எந்த இடத்துல அடைப்பு இருக்கோ அது கரைக்கிறதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டில் எல்லா சென்டர்ஸாலும் ஈஸியாக பண்ண முடியாது. அதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரோக் ஐசியூ வேணும், டாக்டர்ஸ் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் தேவை. இது எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரோக். பட் யங் ஸ்ட்ரோக்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அறியாமையால் வர்ற ப்ராப்ளம்ஸ் தான், லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அதனால் இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். அண்ட் சார், சடனாக இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருதுன்னா அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் நம்ம என்னென்ன மாதிரி பண்ண முடியும்? ஸ்ட்ரோக்னு வந்தாவே அது எமர்ஜென்சி, ஹார்ட் அட்டாக் மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நெஞ்சு வலினா உடனே போகணும், இசிஜி எடுக்கணும், அட்மிட் பண்ணணும், ஆன்ஜியோ பண்ணணும், அவங்க ஸ்டென்ட் வைப்பாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியறது. பட் ஆனால் ஸ்ட்ரோக்குனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள் படுத்துருக்கோம், கை நசுங்கி இருக்கும், நீவி விட்டு பார்த்தா சரியாயிரும், இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அது சுகர் லோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வினாடியும் 1.9 மில்லியன் நர்வ் செல்ஸ் செயலிழந்து கொண்டே போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ரோக் ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசில் ஒருத்தர் ஸ்ட்ரோக் வருதுன்னா அவங்க முதல் 4.5 மணி நேரம் 4.5 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 4.5 மணி நேரம் குருஷியல். அதாவது 4.5 மணி நேரம்னா நம்ம 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்தால் தான் அந்த ஸ்ட்ரோக்கில் இருக்கிற அவுட்கம்மை சேஞ்ச் பண்ண முடியும், அதாவது டெத்தை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ஒவ்வொரு வினாடியும் ஒர்சன் ஆகிட்டே இருக்கும். அந்த செல் ஆக்சிஜன் போகல, பிளட்டு போகலைங்கும் போது வீக்கம் பெருசாகிட்டே இருக்கும். அந்த பிரெயின் ஃபுல்லாக வீங்க 4.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எதுவுமே ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ 4.5 மணி நேரத்துக்குள்ளே வந்த ஸ்ட்ரோக் மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ணணும். அந்த 4.5 மணி நேரத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, ஒருத்தர் தூங்கும்போது ஸ்ட்ரோக் வந்திருக்கலாம், காலை எந்திரிக்கும் போதே ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் தெரியாது. ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு மனிதர் ஒரு சிம்டம்ஸ் ஆரம்பித்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே அருகாமையில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர் போனால் தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் 2 ஒன்று பிரைமரி ட்ரீட்மெண்ட், அது இமீடியட்டாக கொடுக்குற இன்ஜெக்ஷன், அது 4.5 மணி நேரத்தில் தான் கொடுக்க முடியும். செகண்ட் 24 ஹவர்ஸ் வரைக்குமே அந்த லார்ஜ் வெசல்னு சொல்லுவோம், அதாவது மூளைக்கு போகிற முக்கியமான ஆர்ட்ரி அது எங்கேயாவது பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரோக்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கேத்லாப் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ கேத்லாப் ஷிஃப்ட் பண்ணும்போது ஹார்ட் மாதிரியே தான், எந்த இடத்துல பிளாக் இருக்குது, கழுத்தில் இருந்ததுன்னா கழுத்தில் இருக்கிறத ஒரு வயர் மூலியமாக ரிமூவ் பண்ணலாம், ஒரு சக் பண்ணி எடுக்க முடியும் வேக்கம் மாதிரி.
இல்லை மூளைக்குள்ள உள்ளவே இருக்குது அப்படின்னா அது டைலேட் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, ஸ்டென்ட் வைக்கணுமா, அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அது வந்து 6 hours வரைக்கும் எல்லாத்துக்கும் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் ஆரம்பித்து 6 மணி நேரத்துக்குள்ள ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்னு சொல்லுவோம். அந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டரில் கேத் லேப் இருக்கும், சிடி இருக்கும், எம்ஆர்ஐ இருக்கும். அந்த ஸ்ட்ரோக் இன்டர்வென்ஷன் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட் டாக்டர் அவைலபிளாக 24/7 365 days எல்லா லீவ் நாளுமே இருக்கணும். அதுதான் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர். அந்த மாதிரி ஸ்ட்ரோக் சென்டர் போனால் தான் அவுட்கம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஒரு 50 வயசில் ஒருத்தர் ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னா இந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர், ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் அவங்களால வந்து திருப்பி எந்திரிச்சு நடக்க முடியும், பேச முடியும், வேலைக்கு போக முடியும். ஆனால் அந்த 6 மணி நேரம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 36 வயசு எக்ஸ்ட்ராவாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு மெமரி போயிடும், பேச முடியாது, வேலைக்கு போக முடியாது, கை கால் விழுந்திருக்கும், வீல் சேர்லேயே இருப்பாங்க. ஸோ ஒரு 50 வயசு ஒருத்தர் ஸ்ட்ரோக் வருது, 4.5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ள ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அவங்க 86 வயசு மாதிரி மூளை டேமேஜ் ஆகிடும். அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிக்கணும், ஆம்புலன்ஸ் கூப்பிடணும், பக்கத்தில் இருக்கிற அருகாமை ஸ்ட்ரோக் சென்டர் கண்டுபிடிக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ காமன் பீப்புள் அவங்களுக்கு தெரியாம அந்த டைமோட வேல்யூ தெரியாம வேஸ்ட் தெரியாம 6 பண்ணிட்டாங்கன்னா மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா கஷ்டம் தான். டெத் ரெக்கவரே பண்ண முடியாது. ரெக்கவர் பண்ணலாம். அதாவது இந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ல பிரெயின் வந்து நீங்க ரிவர்ஸ் பண்றோம், டேமேஜை ரிவர்ஸ் பண்ணும். பட் ஒன்ஸ் வந்ததுன்னா பிரெயினோட, அதாவது ஒரு 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 20 வருஷம் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருப்பாங்க நரம்பியல் நிபுணர்னா, பிரெயின் ஒன்ஸ் டெவலப் ஆச்சுன்னா திருப்பி ரீக்ரோ ஆகாது. அப்படி கிடையாது இப்போ. ஸோ டேமேஜ் ஆன ஏரியா பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் செல்ஸ் எல்லாம் வந்து வயபிளாக இருக்கும். அந்த செல்லை நம்ம கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஃபர்தராக காம்ப்ளிகேஷன் அவாய்டு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர், பிபி, இன்ஃபெக்ஷன், ஒருத்தருக்கு பொறை ஏறிடும், ஃபிக்ஸ் வரும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணாவே ஒரு அவுட்கம் இருக்கும். அதாவது டெத்துலேருந்து வெளியே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, மெடிசின்ஸ்லாம் கொடுத்தோம்னா பக்கத்தில் இருக்கிற பிரெயின் செல்ஸ் அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். அதுக்கு பேர் வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் பிரெயின் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு ஸ்லோவாக ரெக்கவரி ஆகும். பட் ஆனால் நார்மல் ஆக்க முடியாது. அவங்கள வந்து ஸ்ட்ரோக் வரத்துக்கு முன்னாடி அவங்க பேசின மாதிரி நடந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னா 4.5 மணி நேரம் 6 மணி நேரம் தான். 4.5 மணி நேரம் வந்து அக்யூட் ஸ்ட்ரோக் சென்டர், காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர் 6 மணி நேரம். ஸோ ஸ்ட்ரோக்னு தெரிஞ்சாவே உடனே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போகிறது. கொஞ்சம் பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்னா பையிலே வந்து ஆஸ்பிரின் வச்சுருப்போம், ஸ்டாட்டின் வச்சுருப்போம், அந்த மாதிரி போடலாமான்னு. ஸ்ட்ரோக் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், அதுதான் மோர் காமன், அது ஹார்ட் அட்டாக் மாதிரியே தான். ரெண்டாவது வந்து பிரெயின் ஹெமரேஜ், அது வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அவங்களுக்கு நீங்கள் ஆஸ்பிரின்லாம் முதலுதவியாக ஃபஸ்ட் எய்டாக கொடுத்துட்டீங்கன்னா பிரெயினில் ஏற்கனவே இருக்கிற ப்ளீடு வந்து அதிகமாகிடும். ஸோ ஒருத்தருக்கு பிபி அதிகமாக இருக்குது, மூளையில் ரத்த கசிவு வருதுன்னா இவங்க ஸ்ட்ரோக்குன்னு நினச்சிட்டு கை கால் தானே வரல, நம்ம ஆஸ்பிரின் கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ப்ளீடு அதிகமாயிடும். ஸோ சிடி ஸ்கேன் எடுக்காமல், எம்ஆர்ஐ எடுக்காமல், ஸ்ட்ரோக் சென்டர் போகாமல் எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணக்கூடாது. தண்ணி கூட கொடுக்க தேவை. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்களே, இப்போ ஒரு சிலருக்கு வந்து தூக்கத்திலே வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கும், பட் அவங்க எழுந்துக்கிறப்ப தான் தெரியும் எப்போ வந்திருக்குன்னு தெரியாது. பட் அந்த மாதிரி கேசஸில் அதனுடைய ரெக்கவரி எப்படி பண்ணலாம்? அதுதான் வந்து ஒரு 24 hours விண்டோ இப்போ ஸ்டடி நடந்து அப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது என்னன்னா வேக்கப் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். வேக்கப் ஸ்ட்ரோக்னா இப்போலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரோக் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சிங்கிளாக இருக்காங்க, இல்லை ஒர்க்கில் நடக்கும்போது வருது, பாதி பேர் கூடவே இருக்கிறது இல்லை. அப்படி தனிமையாக இருக்கிறவங்களால நம்மளுக்கு ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அவங்களால பேச முடியாது. அவங்களால கொஞ்சம் பேர் அன்கான்சியஸாக இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற கேர் கிவர் தான் ஸ்ட்ரோக் எப்போ வந்ததுன்னு சொல்ல போகிறாங்க. தூக்கத்தில் வரும்போது 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்களா, 7 மணிக்கு எந்திரிக்கும் போதே சிம்டம் இருக்கும். அப்படிங்கும் போது 6 மணிக்கு தான் வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா 12 மணிக்கு தூங்கும் போது, 11 மணிக்கு தூங்கும் போது கூட நார்மலாக இருந்திருக்கலாம். நடுவில் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம், நடுவில் எந்திரிச்சாங்களா, அவங்க நடந்தாங்களா, பேசினாங்களா, அந்த கொஸ்டின் இருந்ததுன்னா அப்போ தான் ஸ்ட்ரோக் கான்செப்ட். பட் அவங்க எப்போ நார்மலாக இருந்தாங்க அது வரைக்கும் தான் நம்ம சிம்டம் ஆன்சர்ட்னு எடுத்துக்க முடியும். பட் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கேஸில் 6 மணி நேரம் தாண்டி தான் வருவாங்க. அப்படிங்கும் போது எதுவுமே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதில் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்னு இருக்குது. அந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டரில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, வித்தின் ஏ ரூஃப், அதாவது ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒரு மேன் பவர், அதாவது கார்டியாலஜி, நியூராலஜி, இன்டர்வென்ஷனல் எக்ஸ்பர்ட், கேத் லேப் ஃபெசிலிட்டி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அண்ட் தென் ஒரு ஸ்பெஷலைஸ்டு எம்ஆர்ஐ டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது மிஸ்மேட்ச்னு கண்டுபிடிப்பாங்க. அதாவது இந்த செல் டெத் ஆயிடுச்சு, இந்த செல்லெல்லாம் சாக போகுது, இது எவ்வளோ சாக போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேன் இருக்குது. அது பேர் வந்து கோர் பெனமரா ஸ்கேன் சொல்லுவோம். அது கண்டுபிடிச்சிட்டோம்னா இதெல்லாம் இன்னும் ஒரு 6 மணி நேரம் விட்டோம்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். அவங்களுக்கு இன்னையோட இப்போ இருக்கிறதோட இன்னும் மோசமாக ஆவாங்கன்னு தெரியறது வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்ட்ரோக், எனிதிங் இன் ஸ்ட்ரோக் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எப்போ அவங்களுக்கு தெரியுதோ ஸ்ட்ரோக்னு உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டருக்கு போயிட்டாங்கன்னா அவுட்கம் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். ஒரு 6 மணி நேரம் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்லி அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், ரைல்ஸ் டியூப்பில் உட்காந்து டியூப்பில்
கொடுத்துட்டு இருப்போம் தவிர அவங்கள எந்திரிச்சு நடக்க வைக்கிறதோ பேச வைக்கிறதோ கஷ்டம் தான். அண்ட் டாக்டர், இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வருது, இது ரொம்ப டைம் வேல்யூ பண்ணணும், சீக்கிரமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இதெல்லாம் சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? இப்போ ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்குல்ல. ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம முன்னாடி பேசின மாதிரி அதாவது அவங்களுக்கு வந்து யாருக்குமே தெரியாது. இப்போ காமன் பப்ளிக்கில் போய் ஸ்ட்ரோக்னு கேட்டால் அவங்க சர்வே எடுத்திருக்கோம். அதாவது ஆட்டோ டிரைவர், ஈவன் பேராமெடிக்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், வயசானவங்க கேட்டால் ஸ்ட்ரோக்கா தெரியலையப்பா அப்படின்றவாங்க. ஏன்னா ஸ்ட்ரோக் என்னென்னா சடனாக ஸ்ட்ரைக் ஆகுறது, சடனாக ஒரு சிம்டம் வரதான் ஸ்ட்ரோக்கு. ஸோ ஹார்ட் அட்டாக்னா செஸ்ட் பெயின், ஆனால் பிரெயின் ஸ்ட்ரோக்கு வலியே வராது, தலைவலியே கொடுக்காது. ஸோ ஸ்ட்ரோக் வந்ததுன்னா சைலண்ட்டாக வரும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எமர்ஜென்சின்னு பேஷண்ட்டால் சொல்லவே தெரியாது. படுத்திருப்பாங்க, நீங்கள் போய் எழுப்பும் போது தான் பேச தெரியாது, கை கால் வராமல் இருக்கும். ஸோ அது மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக பி ஃபாஸ்ட், BEFAST, அந்த பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ். சடனாக பேலன்ஸ் போதும், நடந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு செகண்ட் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, அடுத்த செகண்ட் தடுமாறுவாங்க, ஒரு கை கால் தடுமாறும். ரெண்டாவது இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐ, விஷனில் வந்து பூச்சி பூச்சா பறக்கும், இல்லை விஷன் ஒரு பக்கம் தெரியாது, இல்லை திரை இறங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இம்ப்ரூவ் ஆகலாம். ஒவ்வொருத்தருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்துட்டு சரியாயிரும், உடனே அவங்க நார்மல் ஆயிடுச்சு, நம்ம மெஷின் மாதிரி 2 தட்டு தட்டுனா சரியாயிருச்சுல அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுதான் டேஞ்சர். ஸோ சிம்டம்ஸ் வந்ததுன்னா திருப்பி அடுத்த 1 ஹவரில் 100% பெரிய ஸ்ட்ரோக்காக வரும். அவங்க உடனே டாக்டர்கிட்ட போகணும். ஸோ இந்த சிம்டம்ஸில் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விஷுவல் டிஸ்டர்பன்சஸ், எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேஸ், ஃபேஸோட வாய் கோணையாக போகிறது, முகம் கோணையாக ஒரு பக்கம் வாய் இழுத்துக்கிறது, அது இருந்ததுன்னா. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்ம் ஆர் லெக், திடீர்னு கை வராமையோ கால் வராமையோ, இல்லை கை வராமையோ கால் மறுத்து போயோ இருந்ததுன்னா சடனாக. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பீச், அதாவது பேச்சு குளறல், இல்லை பேச்சு லாங்குவேஜே போயிடும், அவங்களுக்கு புரியாது, லாங்குவேஜ் டேமேஜ் ஆயிடும். அந்த லாஸ்ட் டி தான் இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் பிரெயின் சொல்லும், டைம் இஸ் கோல்டு, டைம் இஸ் எல்லாமே அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி இமீடியட்டாக இந்த 5 சிம்டம், பேலன்ஸ், ஐ, வாய் கோணையாக போகிறது, கை கால் மறுத்து போகிறது, இல்லை ஸ்பீச் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்குன்னு கண்டுபிடிக்கணும். உடனே எமர்ஜென்சி தான், ஆம்புலன்ஸ் கூப்பிடணும். சார், இப்போ வந்து காமனாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெட்ஏக் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ரெகுலராக வரும். குறிப்பாக வந்து வயசானவங்களுக்கு, அவங்க வந்து திடீர்னு உட்காந்துருக்கப்போ எந்திரிக்கிறப்போ அவங்களுக்கு இந்த தலை சுற்றல் வரும், தலைவலி வரும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரோக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அது ஹெட்ஏக்னு பார்த்தீங்கன்னாவே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி, அதான் ரொம்ப காமன். இப்போ 100 பேருக்கு தலைவலி இருக்குன்னா 90% தலைவலிக்கு பேர் பிரைமரி ஹெட்ஏக். தலைவலியே நோய் தான், அவங்களுக்கு தலைவலிக்கான காரணங்களே கிடையாது. அதாவது சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். தைலம் தைச்சிப்பாங்க, படுத்து ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லை ஏதாவது மீறி போனால் பெயின் மெடிசன் போட்டு வாழ்ந்துருவாங்க லைஃப் லாங்க்குள்ள. அதுக்கு பேர் வந்து ஒத்த தலைவலி. அது வந்து அவங்க டாக்டர்கிட்டே போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒத்த தலைவலியை வந்து மெடிக்கல் டேர்மில் மைக்ரெயின் சொல்லுவோம். மைக்ரெயின் அதில் வந்து அடிக்கடி இருக்கிறவங்களுக்கு, ஃபீமேல்ஸ்க்கு, அதுவும் யங் ஏஜ் குரூப்பில் மைக்ரெயின் அடிக்கடி இருக்குன்னா அவங்க அது மைக்ரெயினே தெரியாமல் சாதா தலைவலின்னு லேபிள் பண்ணிப்பாங்க. அவங்களும் நான் சொன்ன மாதிரி தைலம் தேய்ச்சிக்கிறது, பெயின் கில்லர் போட்டுக்கிறது, தூங்குறது. ஸோ இந்த மாதிரி மைக்ரெயின் இருக்கிற லேடிஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூரிங் மென்ஸ்ட்ரல் டைம் பார்க்க அவங்களுக்கு வந்து இரகுலராக இருக்கும். அதுக்காக அவங்க ஹார்மோனல் டேப்லெட் கைனகாலஜிஸ்ட் பார்த்து எடுப்பாங்க, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஏதாவது ஒரு டேப்லெட் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மைக்ரெயின் எப்படி வரும்னா அவங்களுக்கு சிவியர் ஆகும். சிவியர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு விஷுவல் ஆரான்னு வரும். விஷுவல் ஆரானா தலைவலியோடு சேர்ந்து தலைவலிக்கு முன்னாடியோ பின்னாடியோ பூச்சி பறக்கிற மாதிரி, இல்லை மின்ற மாதிரி, இல்லை கண்ணு ஒழுங்காக தெரியாத மாதிரி இருக்கும். அந்த மைக்ரெயின் வித் ஆரா இருக்குது. அந்த லேடிஸ்க்கு ஸ்ட்ரோக் ரிஸ்க் வந்து ஒரு 3 மடங்கு அதிகம். அதாவது ஒரு வாழ்நாளில் தலைவலியே இல்லாதவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வரத்துக்கும், ஒரு லேடிக்கும் தலைவலி வித் ஆராவோடு இருக்கிறவங்களுக்கும் 3 மடங்கு அதிகம். ஸோ தலைவலி. ஸோ இது ரொம்ப காமனாக வர விஷயம். அதாவது இப்போ ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் டாக்டர் இல்லை நியூராலஜி டாக்டர்கிட்ட காமனாக வர ப்ரெசன்டேஷன் தலைவலி தான். ஆனால் மக்களுக்கு அந்த தலைவலி வந்து சின்ன வயசுலேயே வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்கள்ல, ஐ டாக்டர், சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இஎன்டி டாக்டர் அப்படியே லேபிள் பண்ணிடுவாங்க. அவங்களாம் அசியூம் பண்ணிப்பாங்க, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சைனஸ் இருக்குது டாக்டர், எனக்கு சின்ன வயசுலேருந்து கண்ணாடி போட்டால் தலைவலி சரியாயிரும் டாக்டர். இல்லை கொஞ்சம் பேர் வந்து தைலம் இல்லை மாத்திரை போட்டுக்கிறது, இல்லை மசாஜ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லா சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துப்பாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது அவங்களுக்கு. ஒரு மாதத்தில் 2 இல்லை 3 தலைவலி வந்து அவங்களோட ரொட்டீன் டிஸ்டர்ப் பண்ணுது. ரொட்டீன்னா இப்போ எந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் போக முடியல, ஒர்க் பண்ண முடியல, காலேஜ் போக முடியல, எந்த ப்ரொஃபஷனும் பண்ண முடியல, நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, மாத்திரை போடுறீங்கன்னா அதுக்கு பேர் டிசேபிளிங் ஹெட்ஏக். அந்த டிசேபிளிங் ஹெட்ஏக் 2க்கு மேலே வந்துகிட்டே இருக்குது மாதம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அது காம்ப்ளிகேஷன் அதிகம். ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் தான் அந்த வெர்டைகோ, தலை சுத்தல். அதாவது ஒரு எல்டர்லி, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு 30-20 வருஷமாக தலைவலி இருந்திருக்கும். ஒரு 40-50 வயசுக்கு மேலே காலையில் எந்திரிக்கும் போது அப்படியே தலை சுற்றும்.
ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த காமன் ப்ரெசன்டேஷன். இந்த வெர்டைகோ தலைவலி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருமானு கேட்டால் தலைவலி இருக்கிறவங்களுக்கு காமனாக வரும். வெர்டைகோவே தனி நோய் தான், தலைவலி மாதிரி வெர்டைகோவே தனி நோய். அதுக்கு சுகர் இருந்தால் வரலாம், தலையில் அடிபட்டு இருந்தால் வரலாம், அந்த மாதிரி. ஸோ வெர்டைகோங்கிறது வந்து தலை சுத்தல். ஸோ அதை வந்து நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது சடனாக பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க தலைக்கு, இல்லை உட்காந்து எந்திரிக்கிறீங்க, இல்லை படுத்து பிறண்டு படுக்கிறீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு காதில் இருக்கிற ஒரு பேலன்சிங் அப்பேரட்டஸ் இருக்கும். அது ஒரு லிக்விடில், ஒரு டியூப்பில், ஒரு ஜெல்லில் அழகாக பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் திரும்பினா ஈக்குவல் அண்ட் கவுண்டர் மூவ்மெண்ட் கடவுள் இயற்கையாகவே கொடுத்தது. அதில் அந்த லிக்விடில் அந்த நர்வ் செல்ஸ் எல்லா மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டே இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. அது எல்லா சிக்னல் நீங்கள் எந்த 360 டிகிரி திருப்பினாலும் பிரெயினுக்கு சிக்னல் அழகாக கொடுத்துட்ருக்கும். அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இப்போ தலைவலி வந்தாவோ, தலையில் அடிபட்டு இருந்தாவோ, சுகர் வந்தாவோ, அந்த நர்வ் செல்ஸ் வந்து ஸ்டக் ஆகும். ஸ்டக் ஆகும்போது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி, ராட்டினத்தில் சுற்றுற மாதிரி ஆப்போசிட்டாக சுற்றும் போது நம்ம பீதி அடையும், வாந்தி வரும், கொமட்டும், எங்கேயோ தூக்கி வீசுற மாதிரி இருக்கும். ஸோ அது எமர்ஜென்சி நடந்துக்கிட்டு ஏதோ ஆகிப்போச்சு நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தினால எமர்ஜென்சி வருவாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப காமன் டிசீஸ் தான். அதுக்கு வந்து வைத்தியம் பார்த்திங்கன்னா ஒரு மெடிசின்ஸ் இருக்குது. அது எதனால் வருது, காதில் ரைட்டில் ப்ராப்ளமா, லெஃப்ட்டில் ப்ராப்ளம். இது காது இஎன்டி ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, இது நர்வ் ப்ராப்ளமும் கூட. ஸோ இது நியூரோவில் எந்த நர்வ் செல்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிச்சி அதுக்கு தனியாக எக்ஸசைஸ் இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, அது பண்ணால் க்யூர் ஆயிடும். பட் அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட் ஆனாலும் டே ஆனாலும் பயந்து போய் எமர்ஜென்சி வருவாங்க. அது ஒவ்வொரு தரையும் தலை சுத்தல் அதிகமாகவும் டாக்டர் வருவாங்க. மெயினாக அந்த வெர்டைகோக்கு என்ன காரணம், எந்த காதில் இருக்கிற நரம்பு வீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ஸ்பெசிஃபிக் வெர்டைகோ ரிஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ்னு இருக்குது. அது பண்ணோம்னா க்யூர் ஆக சான்ஸ் இருக்குது. முன்னெல்லாம் வயசானவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஞாபக மருதி எல்லாம் வரும். பட் இப்போ வந்து யங் ஏஜ்ல இருக்கிறவங்களே ஏதாவது சொன்னாங்கன்னா டப்புன்னு மறந்துடுறாங்க. ஒரு அந்த ஞாபக பவர் அப்படின்றதே இல்லை. இது கரெக்ட். ஸோ டிமென்ஷியா அப்படின்னாவே அதுக்கு பேரே வந்து வயசானவங்களுக்கு வர நோய் தான். ஞாபக மருதி லோக்கல் தமிழில். அதில் வந்து யங் ஏஜில் வர்றதுக்கு பேர் ஞாபக மருதி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அது மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா ஸோ நியூராலஜிஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து ரிவர்சிபிளாக, அதாவது 20-30 வயசு 40 வயசு வரவங்களுக்கு வந்து இது வந்து அல்ஜைமர்ஸு அப்படின்னு நம்மளால் லேபிள் பண்ணிட முடியாது. அல்ஜைமர்ஸுங்கிறது தான் மோஸ்ட் காமனஸ்ட் டிமென்ஷியா. ஒரு 20-30 வருஷம் வரைக்கும் நம்ம இந்தியன் காண்டினென்ட்டில் அல்ஜைமர்ஸ்லாம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டியும் கிடையாது, ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஏன்னா அது வந்து பெட் ஸ்கேன், குட் எம்ஆர்ஐ அண்டு பயாப்சி இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்போ எல்லா கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த அல்ஜைமர்ஸ்லாம் வந்து ஓல்டேஜில் வர்றது. யங் ஏஜில் வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அது தூக்கம்ன்றது குவாலிட்டியான ஸ்லீப், அதாவது குவான்டிட்டி கிடையாது. நம்ம எப்போ எந்திரிக்கிறோம், எப்போ படுக்கிறோம், ஸ்னோர் பண்ணாமல் இருக்கிறோமா, அதனால பிரெயினுக்கும் மூளைக்கும் நல்ல ஆக்சிஜன் போகுதா, இதுதான் குவாலிட்டியான ஸ்லீப். கொஞ்சம் பேர் கொரட்டை விட்டு தூங்கினா நல்ல தூக்கம், அது கிடையாது. அது வந்து ஸ்லீப் ஆப்னியா, அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், எல்லா ரிஸ்க்கும் வரலாம். செகண்ட் வந்து நம்மளுடைய அந்த B12ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் பேர் வந்து B12 ஸ்டொமக்கில் இருக்கிற இலியமில் இருக்கிற ரிசப்டாரே ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் அப்சர்வ் ஆகாது. ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா B12 கம்மியாக இருக்கும். அந்த B12 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விட்டமின் ஃபார் பிரெயின் ஹெல்த் அண்ட் as well as ஃபார் த மெமரி. அது எல்லா டிஎன்ஏக்கும் தேவை. அப்படிங்கும்போது அந்த B12 கம்மியாக இருக்கும்போது எவ்வளோ தான் விட்டமின் டேப்லெட் போட்டாலும் அந்த டேப்லெட்டும் அப்சர்வ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு B12 லோவாக இருந்ததுன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போகணும். ஸோ அது ஒன்று. தேர்ட் தைராய்டு. ஸோ காமனாக இருக்கும் லேடிஸ்க்கும் ஜென்ட்ஸ்க்கும். அப்போ அவங்க வந்து தைராய்டு வந்து கொஞ்ச நாள் மாத்திரை போடுவாங்க, அப்புறம் போர் அடிச்சிடும், விட்டுருவாங்க. அப்புறம் 6 மாதம் 1 இயருக்கு அப்புறம் செக் பண்ணுவாங்க, தைராய்டு திருப்பி வரும். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மூளையை மங்கச் செய்யும், அதனால் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிவர்சிபிள் காசஸ். லேட் ஏஜில் வர்றது வந்து வெரி கிளாசிக்கல். அது பார்த்தீங்கன்னா அல்ஜைமர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஞாபக மறதி மெயினாக இருக்கும். பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் ஞாபகம் மட்டும் கிடையாது இல்லையே, அதாவது அட்டென்ஷன், எக்ஸிக்யூஷன், பிளானிங், ஆர்கனைசிங், மல்டி டாஸ்கிங், கால்குலேஷன், ரீடிங், ரைட்டிங், காப்பியிங், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது பிரெயினோட ஃபங்க்ஷன். ஈச் அண்ட் எவ்ரி மில்லிமீட்டர் டிஷ்யூக்கு எவ்வளவோ ஒரு சாஃப்ட்வேர், நீங்கள் நம்ம கடவுளாக பார்த்த சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும் ஏஜ் ஆகும்போது. ஒவ்வொரு 10 வருஷமும் 50 வயசுக்கு மேலே 60 வயசு 70 வயசு ஆகும்போது பிரெயின் சுருங்க தான் செய்யும். நாட் ஓன்லி சுருங்கிறது இல்லை, பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ ஆக்சிஜன் கம்மியாகும். டியூ டு ஸ்ட்ரோக்னால, பிளட் ஃப்ளோ அத்ரோஸ்க்ளரோசிஸ்னால பிரெயின் அங்கங்கே டேமேஜ் ஆகும். ஸோ அப்படிங்கும் போது அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் குறையும் போது நம்ம என்ன பண்ணணும்னா வெளியில் தெரிய வரும். இப்போ திடீர்னு தெரிஞ்ச பேர் டக்குன்னு வராது. 10 தடவை 20 தடவை அவங்க பேர் பார்த்துருப்போம், ஆனால் டக்குன்னு பேர் வராது. மெமரி குறையும். தென் கால்குலேஷனில் ப்ராப்ளம் வரும். சொன்னதை ஞாபகம் இருக்காது. மொபைல் வச்சுருப்போம், சாவி வச்சுருப்போம், எங்கே வச்சோன்னு தேடிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் இனிஷியல் சைன். ஸோ இனிஷியல் சைன் வரும்போதே இது டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து ஒரு 60 வயசு வீட்டில் இருப்பாங்க, அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க, அவர் அப்படி தான் கேரக்டர், பேச மாட்டார், சாப்பிடுவார், தூங்குவார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க.
அப்படிங்கும்போது அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகும்னா டெஃபினட்டாக குறையும். ஸோ பிரெயின் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் கிடையாது, நீங்கள் வந்து கலகலன்னு பேசலை, நீங்கள் எந்திரிச்சு ஆக்டிவாக நடக்கலை, எதுவும் படிக்கலை, எதுவும் கேட்கல, எதுவும் எழுதலைன்னா பிரெயின் டீஜென்ரேட் ஆக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலரியாக ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அவங்க கால்குலேஷன் பண்ணுறாங்களா. இப்போ நீங்கள் ஒரு 4 கொஸ்டின் கேட்கலாம். என்ன சாப்பிட்டீங்க, நேற்று எங்கே போயிட்டு வந்தீங்க, கடைசியாக ஊரை விட்டு எங்கே போயிட்டு வந்தீங்க, ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால சொல்ல தெரியாது, தேதி கூட சொல்ல தெரியாது. அப்படிங்கும்போது அது டிமென்ஷியா இருக்குங்கிறதோ வீட்டில் இருக்கிற ஸ்பௌஸுக்கு தெரியாது, குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அது வந்து நம்ம அப்பா அம்மா எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நம்ம அசியூம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு 60 வயதுக்கு மேலே ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு மெமரி டெஸ்டிங் பண்ணுறது நல்லது தான். ஸோ அப்புறம் இன்னொரு டைப் இருக்குது பிஹேவியரல், அதாவது பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆகும். நல்லா சாஃப்டாக இருப்பாங்க, இப்போ ரொம்ப அக்ரெசிவ் ஆவாங்க. முதல்ல ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, இப்போ ரொம்ப சஸ்பீஷியஸாக இருப்பாங்க. நைட்டில் பேசுவாங்க, வளருவாங்க, டவுட் வரும், தப்பாக வந்து அவங்களா யூகிச்சுப்பாங்க. அது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், இது சைக்காட்ரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட்டை டிபெண்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அது டிமென்ஷியாவாக இருக்கலாம். ஸோ பிஹேவியரல், அப்நார்மல் சைக்காட்ரி திங்கிங், டெலியூஷன், ஹாலுசினேஷன் சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் பேருக்கு விஷுவல் ஹாலுசினேஷனே வரும். அதாவது யாரோ அவங்க உட்காந்துருக்காங்க, நம்ம எல்லாரும் போய் சொல்லுவோம் இல்லை பாட்டி இல்லைம்மா இது அப்படி கிடையாதுன்னா, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, யாரோ வந்திருக்காங்க, இல்லை கொஞ்சம் பேருக்கு அனிமல் தெரியும், கொஞ்சம் பேருக்கு ஸ்னேக் தெரியும், அந்த மாதிரி. ஸோ இதுவுமே வந்து ஒரு டிமென்ஷியாவோட சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ மெமரி, லாங்குவேஜ், விஷுவல் இமேஜினேஷன், ப்ராசஸிங், ஃபண்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு 10 காய்கறிகள் பேர் சொல்லுங்கள், இல்லை 10 கோயில் பேர் சொல்லுங்கன்னா சொல்ல தெரியும், 2 சொல்லிட்டு நின்றுவாங்க, அதுக்கடுத்து ப்ராசஸே ஆகாது. ஸோ இதெல்லாம் பிரெயினோட நெட்வொர்க்கிங். ஸோ இது வந்து நம்ம ஆக்டிவாக இருக்க தான் ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் பிரெயின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டிமென்ஷன் வந்ததுன்னா உடனே லேபிள் பண்ணிடணும், உடனே மெடிசின்ஸ் இருக்குது. அட்வான்ஸாக போகாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட் சிஸ்டம், மெடிசின்ஸ் மட்டும் கிடையாது, கூட இருக்கிறவங்க அவங்ககிட்ட உட்காந்து பணிவாக பேசணும், அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வராமல் தடுத்துக்கணும், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் பேருக்கு காது கேட்காது, கொஞ்சம் பேருக்கு கண்ணு தெரியாது, அது எப்படி அவங்களுக்கு படிக்கிறது, கேட்கறது, நியூஸ் கேட்கறது, அது ரீட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கேர் கிவிங் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். லைக் இப்போ இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால நம்ம ஒரு மொபைல் நம்பராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபோனில் தான் வந்துட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதனால எங்களோட பிரெயினோட பவர், ஃபஸ்ட்டு வந்துட்டு 10 பேர் நம்பர்னாலும் ஞாபகம் வச்சுக்க முடியும், இப்போ எங்களோட நம்பர் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். இதனால எங்கள் பிரெயினோட மெமரி பவரில் ஏதாவது பாதிப்பு அந்த மாதிரி வருமா? எஸ் அண்ட் நோ அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா 100% பாதிப்பு வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து சயின்ஸ் எப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த இன்வென்ஷன் பேடு கிடையாது. அதே இன்வென்ஷன் 100 பேர்த்துக்கு எத்தனை பேர்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, எத்தனை பேர்த்துக்கு ஹார்ம் கொடுத்துருக்குன்னு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து இப்போ 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, பட் பிரெயினையும் நல்லா யூஸ் பண்ணுறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க, ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியாக தூங்குறாங்க, பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒருத்தர் வந்து டெக்னாலஜி அவங்களோட கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் பேடாக திங்க் பண்ணுறாங்க, நெகட்டிவாக இருப்பாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, டயட் ஒழுங்காக இல்லை, தூக்கம் இல்லை, டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்க பிரெயின் டேமேஜ் ஆக செய்யும், அவங்க பாடி டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ இதை வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடி, பிரெயின் ஆர் வாட் எவர் த ஆர்கன், நம்ம ப்ரொடெக்ஷனில் தான் கொண்டு போகணுமே தவிர நம்ம அது வந்து இதுதான் காரணம் நம்ம டேமேஜ் ஆயிரும். இப்போ ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் பொல்யூஷன் வருது, நம்ம எல்லாரும் டேமேஜ் ஆயிரும். ஏர் பொல்யூஷனில் ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், டெய்லி நியூஸில் படிக்கிறோம், பட் எல்லாத்துக்கும் வருதா? கிடையாது. 2வது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னும் ஃபுல்லாக குளோபல் வார்மிங் வருது. ஸோ இது எல்லாமே பேடு தான், டெக்னாலஜி குட் அண்ட் பேடு தான், பட் அதை நம்ம எப்படி அதை அடாப்ட் பண்ணுறது பொறுத்து. வெரி ஸ்பெசிஃபிக் கொஷின். அதில் என்ன டிஃபெக்ட் வரும்னா, உங்களுடைய நெட்வொர்க்கிங் வந்து வெர்ச்சுவலாக இருக்கும் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ரியலாக இருக்காது. நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே ஹெச்பிடின்னு போடுவீங்களே தவிர பேச மாட்டீங்க, எமோஷன்ஸ் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆர்ஐபின்னு எழுதுவோம், ரைட்? ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த பிரெயின் அந்த ஃபீல் பண்ணாது, நேச்சுரலாக ஃபீல் பண்ணாது. ஸோ வெர்ச்சுவலாக இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த பிரெயின் எமோஷனல் கனெக்ட் பண்றது, அப்படிங்கும் போது உங்களுடைய பிஹேவியர் மாடிஃபை ஆகும், உங்களுடைய அந்த புது ரீவயரிங் ஆஃப் பிரெயின் கம்மியாகும். அப்படிங்கும்போது அது நல்லது கிடையாது தான், டெஃபினட்டாக நல்லது கிடையாது. சார் இப்போ வந்து காமனாக வந்து எல்லா ஏஜுக்குமே இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்க, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஒர்க்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். பட் இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களோ அப்படின்ற விஷயம் தோணுது. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்களை அறியாமே எந்த விதமான அஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு தருது டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ ஒரு 20, 30, 40 வயசுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்டிசம், இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர், ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற குழந்தைங்க, துருத்துருங்கிறது நல்ல விஷயம்தான், அப்படிங்கிறதெல்லாம் அன்காமன். ஏன்னா இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஜெனட்டிக்லேருந்து ஆரம்பித்து நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம டயட் எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது
இந்த ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஒரு அட்டென்ஷன் நம்மளால் ஹோல்ட் பண்ணுறது வந்து ஒரு 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 பழங்காலத்தில் வந்து ஒரு ஃபுல் ஸ்லோகா மந்த்ரா பாட்டே வந்து 40 நிமிஷம் பாட முடியும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் இல்லாமல் புக் இல்லாமல் உங்களால் படிக்கவே முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு மெமரி பண்ணுறதுக்கு பிரெயினுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அது காரணம் நம்மளுடைய அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் 3மே தான். ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு 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 ஒவ்வொரு செஞ்சுரிக்கும் நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது. ஏன் குறையுதுன்னா டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னா இந்த பக்கம் ஸ்மார்ட் ஃபோன், இந்த பக்கம் டிவி, இந்த பக்கம் யாரோ பேசுகிறாங்க, பக்கத்தில் யாரோ கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் தவம் செஞ்சாங்க, இந்த காலத்தில் தவம் செய்ய முடியுமா? பண்ண முடியாது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்னால தான் நம்ம கான்சென்ட்ரேஷன் குறையுது. அந்த கான்சென்ட்ரேஷன் தாண்டி பண்ணுறவங்களால அது கோப்ப பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுங்கிறத மாஸ்டர் பண்ணணும். இப்போ வேலை பார்க்குறீங்கன்னா ஃபோனை சைலண்ட்டாக எடுத்து வச்சிடணும், அந்த ஏரியா சைலண்ட்டாக இருக்கணும், யாராவது உங்களை குறுக்க டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஷார்ட் ஸ்பேனில் எஃபிஷியன்சி நிறையா இருக்கும். இதே 24 மணி நேரமும் நம்மளும் படிப்போம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. அந்த 24 மணி நேரத்தில் ஒரு 100 தடவை ஃபேஸ்புக்கு, 100 தடவை இன்ஸ்டாகிராம் ரீல் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அது நீங்கள் 1 மணி நேரத்தில் படிச்சிடலாம். அவ்வளோதான் நீங்கள் 24 மணி நேரம் படிக்க போகிறீங்க. அந்த கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து எதுக்கு ஃபோக்கஸோ அது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா பிரெயின் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், ஆனால் மல்டி டாஸ்கிங்கில் கான்சென்ட்ரேஷன் போகாது. நீங்கள் தப்புகள் நிறையா வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். எல்லாமே பண்ணுறீங்கன்னா எங்கேயாவது ஒரு கவனச்சிதறவு இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்கள் பிரெயின் வந்து மல்டிப்புளாக திங்க் பண்ணுற முடியுமோ தவிர மல்டிப்புளாக இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துக்க தெரியாது. இன்ஃபர்மேஷன் சிங்கிளாக தான் எடுக்க முடியும். திங்க் பண்ணலாம், ஆனால் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூ நீட் அட்டென்ஷன். ஸோ அட்டென்ஷன், கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருந்ததுன்னா கஷ்டம். அண்ட் டாக்டர், என்னோட பிரெயின் அண்ட் என்னோட நர்வ் சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆகாமல் நான் ப்ரொடக்டிவாக ஹெல்த்தியாக பார்த்துக்கணுன்னா நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது? குட் கொஷின். அதாவது பிறந்த மாதிரியே பிரெயின் இருக்கணும், டிசீஸ் வரக்கூடாது, ஸ்ட்ரோக் வரக்கூடாது, பிரெயின் டியூமர் வரக்கூடாது, தலைவலிக்க கூடாது, தலை சுத்தக்கூடாது, டிமென்ஷியா வரக்கூடாது. ஆசை தான் எல்லாத்துக்கும். பட் அது வந்து நல்ல விஷயம்தான். நம்மளால வந்து ஓரளவுக்கு ப்ரிவென்ஷன் பண்ண முடியும். 100% ப்ரிவென்ஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ அதில் மெயின் என்னென்னா ஃபஸ்ட்டு கம்ஸ் டயட். ஸோ டயட் தான். அதில் டிஃப்ரெண்ட் டயட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி ஒரு 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 லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் நட்ஸ், நிறைய தண்ணி, கம்மியாக சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்டு கிடையாது, ப்ராசஸ்டு கிடையாது, அல்ட்ரா ப்ராசஸ்டு கிடையாது, ரெடிமேட் கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போ வந்தது தான். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் பேலன்ஸாக கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வெயிட் ஏறாது, பிபி ஏறாது, சுகர் ஏறாது, கொலஸ்ட்ரால் ஏறாது, உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், மூளையும் சேர்ந்து ஹெல்த்தியாகவே இருக்கும், லிவரும் சேர்ந்து ஹெல்த்தியாகவே இருக்கும். ரைட்டா? ரெண்டாவது தூக்கம், ஸ்லீப். ஸோ குவாலிட்டி ஸ்லீப். சின்ன வயசில் வந்து நீங்கள் 18 மணி நேரம் தூங்குவாங்க குழந்தைங்க, அப்புறம் 8 மணி நேரம் தூங்குவாங்க, 10 மணி நேரம் தூங்குவாங்க, போக 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 6 மணி நேரம் வரும், அப்புறம் வயசானால் 4 மணி நேரம் வரும், 5 மணி நேரம் வரும். அதுக்கு காரணம்னா உங்களுக்கு அவ்வளோ தூங்கினாவே பிரெயினுக்கு தேவைன்னு அர்த்தம். பட் தூக்கங்கிறது வந்து நான் சொன்ன டைம் கிடையாது. தூக்கங்கிறதோட ஒரு சைக்கிள் அது. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10 மணிக்கு தூங்குறாங்கன்னா 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு சைக்கிள், நேச்சுரல் சைக்கிள். இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து 3 மணிக்கு தூங்குறோம், 11 மணிக்கு எந்திரிக்கிறோம், கேட்டால் நைட் ஷிஃப்ட்டுங்கிறோம், இல்லை ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், 1 மணி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்தி கிடையாது. அவங்க கணக்குப்படி 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குவாங்க. பட் ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 3 ஸ்லீப்பு. அந்த ஸ்டேஜ் 2 ஸ்லீப் வந்து பிட்வீன் 3 o'clock to 5 o'clock. ஓகேவா? அது வந்து பிரம்ம முகூர்த்தம் டைம். அந்த டைமில் தான் வந்து மெலோட்டோனின், க்ரோத் ஹார்மோன், நல்ல நேச்சுரல் குட் வைப்பு கொடுக்குற ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம முடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த டைமில் தான் தூங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள் 70% முடிஞ்சிருக்கும். அப்படின்னா தான் பிரெயின் ரீபூட் ஆகும், நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும், அடுத்த நாள் எஃபிஷியண்ட்டாக இருப்பீங்க, பிரெயின் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஸ்லீப்பை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மி. அப்படியே பண்ணாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. சவுண்டு வரும், வீட்டில் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் சத்தம் வரும், வீட்டில் நல்லா சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா சத்தம் வரும். அதனால் ஸ்லீப் முடிச்சாச்சு. தேர்டு வந்து எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் வந்து இந்த நம்ம எல்லா சேர்த்து வச்சுருக்க டாக்ஸின்ஸை வெளியே கொண்டு போகிற நேச்சுரல் வே ஆஃப் வேஸ்ட் எக்ஸ்க்ரீஷன். பட் அது பண்ணாமல் கவுச் பொட்டேட்டோ மாதிரி உட்காந்தே காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் மைண்டும் டயர்டாகிடுது, உடம்பும் டயர்டாகுது, எதுவும் பண்ண முடியல, என்கிட்ட டைமே கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ உடம்பையும் மறந்துட வேண்டியதான், மூளையும் மறந்துட வேண்டியதான். தென் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்னால, டிப்ரெஷன்னால் சோஷியலி ஐசோலேட் ஆயிரும். அதாவது
யாராவது என்னை பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க, என் ஃபேமிலி சரியில்லை, என்னோடய ஒர்க்கு சரியில்லை, என்னுடைய எல்லாமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஸ்டாக வாழ்வாங்க. அதனால் சோஷியல் கம்யூனிகேஷன் போயிடும், பேச மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் மூளைக்கு வராது, ப்ராப்ளம். காது கேட்காமல் இருக்கிறது, கண்ணு தெரியாமல் இருக்கிறது, ஸோ மூளையை பாதிக்கும். ஸோ உங்களுக்கு காது கேட்கலைன்னா உடனே அதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணணும், கண்ணு தெரியலைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா காதும் கண்ணுன்னு தான் உனக்கு 80% ஆஃப் இன்ஃபர்மேஷன் மூளைக்கு கொண்டு போகிறது. அது பிளாக் ஆயிடுச்சுன்னா மூளை வந்து ஒரு செல்லில் இருக்கிற மாதிரி, ஒரு ப்ரிசனில் இருக்கிற மாதிரி, ரைட்? தென் நம்ம வந்து ஏதாவது அண்டர்லைங் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அப்பப்போ சால்வ் பண்ணிடும். வீட்லேயோ வெளியிலையோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா காலையில் வந்த ப்ராப்ளம் சாயங்காலத்துக்குள்ளே முடிவு பண்ணிட்டோம்னா அது அடுத்த நாள் கொண்டு போகாமல் இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அது தூக்கத்திலே கொண்டு போகிறோம், ஒரு வாரத்துக்கு கொண்டு போகிறோம், வருஷக்கணக்கில் கொண்டு போகிறோம் அப்படின்னா அது மூளை உடம்பு டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் தான். ஸோ பேசிக்காக இதெல்லாம் முக்கியம். இது இல்லாமல் சர்டன் டிசீஸ் இருக்குது. கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், பிபி கம்மி பண்ணும், சுகரை கம்மி பண்ணும், ஒபிசிட்டியை குறைக்கணும். அதெல்லாம் குறைச்சாதான் மூளை நல்லாயிருக்கும். சின்ன பசங்க ஹெல்மெட் போடணும், அது ரொம்ப முக்கியம். வண்டி ஓட்டுறோம், அடிபடுது. ஸோ அடிபடுற ட்ராமானால 80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஃபிட்ஸ் வரும், அவங்களோட மெமரி ஃபங்க்ஷன் போயிடும், அவங்க உயிர் பிழைச்சிருவாங்க, ஆனால் மூளை டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ டிரைவிங் டெஃபினெட்லி ஹெல்மெட் இம்பார்ட்டன்ட். அது என்ன கடவுளாக ஒரு ஹெல்மெட் கொடுத்துருக்காரு, பட் அதையும் தாண்டி நம்ம ஒன்று போடணும். சார், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க, அதாவது எவ்வளோ நேரம் தூங்குறோன்றது முக்கியம் இல்லை, அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம்னு சொல்லி. பட் இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டாக்டர்? அதாவது வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்புக்கும் ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்புக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க, பட் அந்த கனவு இருக்கும், கொஞ்சம் அப்பப்போ ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் எப்போ தூங்கணும், எப்போ எந்திரிச்சோன்றதே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அது எது ப்ராப்பர் ஸ்லீப், எது வந்து ஹெல்த்தி ஃபார் பிரெயின் அண்ட் நர்வ்ஸ்? ஸோ ஸ்லீப்பே வந்து ஒரு தனி ஒரு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் தான். அது வந்து எப்படின்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. தூக்கம் வரலைங்கிறது தான் காமனாக இருப்பாங்க. பட் அவங்க பாதி பேர்த்து அந்த தூக்கம் வரலைங்கிறதே வந்து உண்மையாகவே தூக்கம் வராமலாம் இருக்காது. அவங்களால தூங்க முடியும். பட் ஐயோ இன்னைக்கு 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சுன்னு டைம் பார்த்துட்டே இருப்பாங்க. தூக்கம் வரல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பாடி ரெஸ்ட் தேவைப்படுது, மைண்டு ரெஸ்ட் தேவைப்படுது, எல்லாமே ஆஃப் பண்ணுறாங்க. ஆனால் ஆங்ஸைட்டி இருக்குது. இன்றைக்கி நான் தூங்க மாட்டேன். அது ஏன்னா பழைய மெமரி, நேற்று தூங்கலை, ஒரு வாரமாக தூங்கலை, ஒரு மாதமாக தூங்கலைங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸில் பெட்டுக்கு போவாங்க. பெட்டுக்கு போகும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃப்ரான்டல் லோப் தான் உங்களை இனிபிட் பண்ணும் தூங்குறதுக்கு. அது காமே ஆகாது. உடனே அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வரும், மணி பார்ப்பாங்க, 1 மணி ஆயிரும், எனக்கு தூக்கம் வரலைன்னு சொல்லிட்டு மொபைல் எடுப்பாங்க, இல்லை டிவி ஆன் பண்ணுவாங்க. அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் விஷுவலாக நீங்கள் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் டைமில் உங்களுக்கு பிரெயின் காமே ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஓப்பன் பண்ணி மைல்டு டிம் லைட்டில் புக்கை படிக்கலாம், போரிங் புக் படிக்கலாம், உங்கள் சப்ஜெக்ட் புக் படிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும், ரைட்? ஸோ அது பண்ண மாட்டாங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிலேடு ஸ்லீப் ஆன்செட். கொஞ்சம் பேருக்கு வந்து ஸ்லீப் மெயின்டெனன்ஸ், அதாவது நடுவில் பாத்ரூம்க்கு எந்திரிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்சஸ் வீட்டில் யாராவது ஒருத்தனால வரும்னா அப்புறம் திருப்பி தூக்கம் வராது, அவ்வளோதான். திருப்பி 1 மணி நேரம் 2 மணி நேரம் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக டாக்டர்கிட்ட பார்த்து மாத்திரை போடணும் அப்படிம்பாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா சம்திங் ஃபண்டமெண்டலி நம்ம பாடியில் சரியில்லை, உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து ரோட்டில் படுத்து தூங்குறவங்களும் பார்த்துருக்கோம், காட்டில் படுத்து தூங்குறவங்களும் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு மட்டும் ஏன் தூக்கம் வருது, நம்ம பெட்டில் படுத்து ஏன் தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய பாடியில் இன்டர்னலாக சம்திங் பிரெயின் ஹெல்ப் கேட்குதுன்னு அர்த்தம். அது வந்து ஸ்ட்ரெஸ் மட்டும் கிடையாது, அது வந்து ஃபேமிலி ப்ராப்ளமோ ஸ்ட்ரெஸ்ஸோ அது கிடையாது. ஒன்றா பிபி இருக்கலாம், இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இன்டர்னலாக உங்கள் ஆர்கனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஏதாவது மைல்டாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கலாம், ஃபேட்டி லிவர் ஆகிட்டு இருக்கலாம். அது நீங்கள் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிவிட்டு எல்லாமே நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு பேசிக்காக வந்து பிரெயின் நீட்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், அப்படின்னா தான் அது தூங்கும். அதுக்கு என்னன்னா உங்களுக்கு என்டார்ஃபின் தேவை. என்டார்ஃபின் தேவைன்னா நீங்கள் வாக்கிங் போயிருக்கணும், விளையாண்டுருக்கணும், இல்லை நீங்கள் ஏதாவது ஜிம் ஆக்டிவிட்டி, இல்லை சைக்கிளிங், ஜாகிங் ஏதாவது பண்ணியிருக்கணும். பட் இது என்ன பண்ணுவாங்கன்னா டைம் கிடைக்கும் போது பண்ணுவாங்க. காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு 7 மணிக்கு போய் ஜிம்மை ஹிட் பண்ணுவாங்க. அப்போ பிரெயின் தூங்காது. ஏன் தூங்காதுன்னா உங்களுக்கு டூ மச் ஆஃப் என்டார்ஃபின் வந்துச்சுன்னா அட்ரினலின் ப்ரொடியூசர்னா நைட்டு தூக்கம் வராது. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா காலையில் பண்ணுறது பெஸ்ட்டு. காலையில் டைம் இல்லைன்னா 6 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. 6 மணிக்கு மேலே காஃபி குடிக்காதீங்க, 6 மணிக்கு மேலே நீங்கள் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. லைட்டாக வேணும்னா ஒரு வார்ம் ஷவர் எடுத்துக்கோ, ரொம்ப சூடாக தண்ணி குடிக்காதீங்க. அண்ட் தென் கோ டு பெட், டிம் எவ்ரி திங், ஸ்மார்ட் ஃபோன் லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு அமைதியாக படுத்து தூங்குங்க, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம். பட் இதை ஃபாலோ பண்ணாதனால தான் தூக்கம் மெயின்டைனே ஆகிறது இல்லை. அதுக்கப்புறம் கொரட்டை பற்றி பேசணும். அந்த கொரட்டை என்னென்னா சம்திங் பிளாக்கிங் யுவர் ப்ரீத்திங் பாத்வே. அதாவது மூக்கோ தொண்டையோ இல்லை செஸ்ட்டில் ரொம்ப குண்டாக இருக்காங்களோ ஃபேட்னால பிளாக் ஆகிறனால
உள்ளே போகிற சவுண்டு வைப்ரேட் ஆகுது, அதனால தான் சத்தம் கணீர் கணீர்னு. ஸோ கொஞ்சம் பேர் என்ன ஆகுனா ஆப்னியான்னு போகும். ஆப்னியானா ப்ரீத்திங் கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து மூச்சு நின்று போயிடும். மூச்சு நின்று போகும்போது என்ன ஆகுனா ஆக்சிஜன் மூளைக்கு போகாது, மூளை வந்து எழுப்பி விட்ருவாங்களே, எழுப்பி விட்டு எந்திரிச்சு உட்காந்து பெருமூச்சு வாங்குவாங்க. அப்புறம் திருப்பி தூக்கம் வந்துடும், ஏன்னா நைட்டு தூங்கி தானே ஆகணும். அப்புறம் திருப்பி ஸ்லைட்டாக கொரட்டை வரும், அப்புறம் கொரட்டை பெருசாகும், அப்புறம் கொரட்டை பெருசாகும், அப்புறம் ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி இருக்கிறவங்க டேஞ்சர், ஏன்னா தூக்கத்தில் உயிரே போயிடலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக டாக்டர் பார்க்கணும். கண்டிப்பாக டாக்டர் பார்த்து ஸ்லீப் ஸ்டடி எடுக்கணும். அந்த ஸ்லீப் ஸ்டடியில் ஸ்லீப் ஆப்னியா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஸ்லீப் ஆப்னியா இருந்ததுன்னா அந்த ஸ்லீப் ஆப்னியாவுக்கு ட்ரீட்மெண்ட் முதல்ல வெயிட்டு குறைக்கணும். அப்படி வெயிட்டு குறைச்சி தூக்கம் கொரட்டை நின்றுச்சுன்னா நல்ல விஷயம். இல்லைன்னா ஏதாவது மூக்கு தொண்டையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு இஎன்டி டாக்டர் பார்த்து சர்ஜரி பண்ணணும். அது இல்லைன்னா கண்டினியூஸாக ஒரு மாஸ்க் ப்ரீத்திங்கில் தூங்கணும். அதுக்கு பேர் சிபேப் ட்ரீட்மெண்ட்டு. அது பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்கள் வெயிட் குறையும், உங்கள் பிபி குறையும், உங்கள் கொலஸ்ட்ரால் குறையும், எல்லாமே. இதெல்லாம் வரத்துக்கு காரணமே நைட்டில் தூக்கம் தான் முக்கியம். ஸோ ஸ்லீப் இஸ் லைக் எ நேச்சுரல் ப்ராசஸ். அதை நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணலைன்னா ப்ராப்ளம் தான். மெயினாக லைஃப் ஸ்டைல் தான். ஸோ டயட் எக்ஸசைஸ் கரெக்டாக இருந்ததுனாவே பிரச்சனை இல்லை. 9 மணி 10 மணிக்கு போய் ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஆல்கால் குடிச்சிட்டு டென்ஷனோட வந்து தூங்கிட்டு அதிலலாம் தூக்கம் வரலைன்னா அது தூக்கம் நோய்ங்கிறதுனே சொல்லக்கூடாது, டாக்டர்டே வரக்கூடாது. நீங்கள் முதல்ல அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கம் வரலைன்னா தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு டாக்டர்கிட்ட வரணும். நம்ம மெயினாக நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறதுனால வர ப்ராப்ளம்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். நிறையா டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, அதுக்கு ரொம்ப அழகாக கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்றது வந்து தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. தேங்க்யூ.